இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 சூப்பரான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இன்னொன்று வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்திருப்பாங்க ஆக்ஷன் த்ரில்லர் படம். இப்போ இந்த 2 படமும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கிற படத்தை பார்த்துடலாம். ரெடி நாட் டூ ஹியர் ஐ கம். இந்த படம் வந்து இப்போ 2026 ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து 2019 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட சீக்குவலாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் எங்கே முடிஞ்சோ அதுலேருந்து தான் இந்த படமும் ஆரம்பிக்கும். அந்த படத்தில் ஹீரோயின் கடைசியில் அந்த மேன்சனே கொளுத்தி விட்டு எரிச்சு விட்டு வெளியே வந்து அப்படியே தம்மை பற்ற வைப்பா. அதோடு முடிச்சிருப்பாங்க. இப்போ படம் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவளை வந்து அப்படியே மயக்கப்பட்டு விழுந்தோடனே இவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ்காரன் தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இப்போ இவளுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு முரண்பான இதாகவே இருக்கும். ஏன்னா இவன் வந்து நம்மளை சரியாகவே கவனிக்கல அக்கா கறி அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்லேயே இருப்பாள். இப்போ இருந்தாலும் போய் நம்ம அக்காவை பார்க்கணுமே அப்படின்ட்டு போகிறா. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு கேங் வந்து இவளை தூக்கிட்டு போய் பழையபடி அதே மாதிரி ஒரு மேன்ஷன் கூப்பிட்டு போயிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் அக்கா தங்கச்சி 2 பேர்த்தையும் கட்டி போட்டு வச்சுட்டு நாங்கள் சொல்கிற நீ கேம் விளாடணும். அதாவது ஒரு எலிட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபேமிலி இருப்பாங்க. இவங்கள பூரா நீ போட்டு தள்ளிட்டு இந்த சேரில் நீ உட்காந்துட்டேன்னா உயிர் தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா நீ செத்துடணும் அப்படின்றாங்க. இப்போ இவங்க கூட போராடி நம்ம ஹீரோயின் தப்பிக்க போகிறாளா இல்லை அப்படின்னு தான் இந்த படத்தில் ஸ்டோரி. கிட்டத்தட்ட நம்ம வட்டாரம் படத்தில் ஆர்யா அப்புறம் நெப்போலியன் மயங்க எல்லாம் அந்த சேருக்கா எப்படி அடிதடி பண்ணுவாங்களோ அதே தீம் தான் இந்த படமும். இப்போ இந்த படத்தில் நடித்த எல்லாமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துனாங்க. அதுலேயும் படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பூராமே ரத்தம் தெறிக்க தெறிக்க தரமாக எடுத்து வச்சுருப்பாங்க தான் சொல்லணும். நம்ம ஹீரோயின் இவங்களை எப்படா போட்டு தள்ள போகிறா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளை கேட்டிங்கன்னா அது டீசென்ட் வாட்ச். ஆனால் இந்த படத்தில் என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்துட்டு இவங்க இந்த ஸ்டோரியை செட்டப் பண்ணி அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 35 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்கடா டக்குன்னு மேட்ருக்கு வாங்கடா அப்படின்ற மணிக்கே இருந்துச்சு. அது ஒன்று தான் அதில் பெரிய மைனஸு. ஒன்ஸ் அந்த 35 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பூராமே தெரிக்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இதெல்லாமே டாப் நாச்சில் இருந்துச்சு. ஆனால் என்ன, இந்த படம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் அவைலபிள் இருக்குது. தமிழ் டப்பிங் கிடையவே கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். என்னைய கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு அந்த 35 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் பேச்சே தேவையில்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா படம் பூரா வீச்சாக தானே இருக்குது. அதுக்கு எதுக்கு தமிழ் டப்பிங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் இல்லை, ஆனால் ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்சிகள் இருக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் வந்து ஒரு கன்னட படம் தான். இது உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிள் இருக்குது. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். அதாவது ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு தொடர் கொலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ரொம்ப ப்ரூட்டலாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதனாலே ஊரில் யாருமே வெளியே வராங்க, தனியாக யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட வந்து ஒரு ஆள் வந்து என் மகளை காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த கேஸை நம்ம விசாரிக்க போக கடைசியில் என்னென்ன ட்விஸ்ட் வந்துச்சு, கடைசியில் அந்த ப்ரூட்டலாக பண்ணுறவனுக்கு யார் அப்படின்றத எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க போகிறார் அப்படின்றத ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சூப்பராக சொல்லிப்பாங்க இந்த படத்தில். தேட்டரில் பார்க்குறதுக்கு இது ஒருத்தம் இல்லையா, ஆனால் அது ஓடிடியில் பார்க்குறதுக்கு சரியான ஒருத்தான படம் இது. இந்த படத்தில் வச்சு எல்லாமே நீட்டாக பெர்ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுலேயும் ஒவ்வொரு இதாக விசாரித்து அப்படி ஸ்லோவாக போய் ஒரு பில்டப் கொடுத்து அந்த ட்விஸ்ட்டை கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படத்தில் வந்துட்டு நிறைய இடங்கள் நமக்கு லேக்னஸ் இருக்க தான் செய்யும். இந்த படமே அப்படி தான் போகும். ஆனாலும் படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கும். இதில் அடல்ட் கண்டென்ட் கிடையாது, ஆனால் கோரியான அந்த புருட்டலான சீன்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம் ஓடிடியில் இருக்குது. அப்புறம் இதே மாதிரி தரமான படங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.